கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாஜக, அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் பல்வேறு கேள்விகளை அரசை நோக்கி வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விரும்பத்தகாத சம்பவம், கண்டிக்கத்தக்க சம்பவம். இது ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. யோக்கியம் வர்றேன் செம்பத்தூக்கி உள்ள வைங்கன்னு சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி போராட்டம் பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, யோக்கியதும் இல்லை. ஆட்டுப்புழுக்கை அண்ணாமலை இதுக்காக குரல் கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு சதவீத யோக்கியம் இல்லாத ஒரு மனிதன். அவர் சேர்ந்த கட்சி அப்படி கட்சி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம், மன்னிக்க முடியாத குற்றச்செயல். உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கு. காவி கொட்டை, காவி உடை, தலையில் மொட்டை, கையில் உத்திராட்ச கொட்டை, இவ்வளோ வச்சது ஒரு முதலமைச்சர், பாரதிய ஜனதாவுடைய முதலமைச்சர். ராமர் பிறந்த ஊர் அந்த ஊர்னு சொல்கிற முதலமைச்சர். உலக பத்திரி தெய்வம் சீதா பிராட்டி பிறந்த ஊர்னு சொல்கிற ஊர் அந்த ஊபி. அங்கே எங்களுடைய சகோதரி பட்டியல் சாதி சமூகத்தைச் சேர்ந்த, குறிப்பாக தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த குடியிருப்புக்குள்ள முட்டையை ஆதித்ய ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் விரும்பிய பெண்களை ஆதிக்க சாதியை சேர்ந்த வர்ணாசர கும்பல் பயங்கரமாக தூக்கிட்டு போயிட்டு கற்பழிக்கிறாங்க. இந்த புகாரை கொண்டு போய் எங்கள் மகளை காணவில்லைன்னு காவல் நிலையத்தில் கொடுத்தா புகார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இல்லையா? அது மட்டுமல்ல, காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட 6 உயிர் சகோதரி எங்களுடைய இரத்த உறவு பட்டியல் சாதியை சேர்ந்த அந்த பெண்ணை இடுகாட்டில் எரிச்சிட்டு, மகளை எரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போகிற ஒரு துப்பு கட்ட ஆட்சி உத்தரப்பிரதேசம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். டெல்லியில் பட்டப்பகலில் நிர்பயா இல்லையா? எத்தனை சம்பவங்கள் பாஜக ஆட்சியில், கொடூரமான கொலைகள். ஆனால் அதோட இது பரவாயில்லன்னு சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் உலகத்திலேயே சொல்லணும்னா ஸ்காட்லாந்து போலீஸுக்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தலைவரான போலீஸ் 3 மணி நேரத்தில், நான் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நியாயம் என்றால் நியாயம்னு சொல்லுவான், தப்புனா தப்புன்னு சொல்லுவான். நாங்கள் யாருக்கும் பெட்டி வாங்கிட்டு பேசலை. இந்த நாட்டில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், சமதர்மம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். திமுகவை ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியுடைய சம்பவத்தை யாருமே பேச மாட்டேன்றாங்க. கண்டிக்கிறோம். எது கண்டிக்கிற? நானும் கண்டிக்கிறேன். அந்த மாணவி பள்ளிக்கூடத்தில், அவங்க கல்லூரியில் வகுப்பறையில் இருக்கும்போது பட்டப்பகலில் உத்தரப்பிரதேசத்தில் மாதிரி தூக்கிட்டு போனாங்களா? நான் ஆட்டுப்புழுக்க அண்ணாமலையை கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமியை கேட்குறேன். சம்பவத்துக்குடைய பின்னணி என்ன? அல்லது இரவு அவங்க தங்கக்கூடிய விடுதியில், அண்ணாமலை பல்கலைக்கழக விடுதியில் அந்த மாணவி அத்துமீறி கதை உடைச்சு உள்ளே போயிட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்களா? இல்லை. அதாவது சம்பவத்துடைய பின்னணியை நாம் பார்த்தோமானால், தொடர்ச்சியாக இந்த மாணவி, அந்த மாணவி நான் குற்றம் சொல்ல விரும்பலை, தவறு எந்த பக்கம் இருந்தாலும் தவறை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு, கடமை உண்டு. அது அந்த மாணவி நம்ம வீட்டு பிள்ளையா கருதி சொல்கிறேன். காதல் தமிழுடைய மரபு ஊறி போன ரத்தத்தில் ஒன்று.
காதலை வரவேற்பு. படிக்கின்ற மாணவி உங்களுக்கு காதல் தேவை, அவசியம், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் காதலும் காதலியை எப்போ சந்திக்கிறீங்க, எங்கே சந்திக்கிறீன்றது நீங்கள் திருமணம் முடிவு வரைக்கும் அது வெளியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதான மரபு. உங்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துலேருந்து பக்கத்தில் போனால் பெசன்ட் நகர் பீச் வந்துடும். அப்படியே போனால் ஈசிஆர் ரோடு, ஓஎம்ஆர் ரோடு, இங்கிட்டு போனால் மெரினா, எங்கே வேணாலும் நீங்கள் போய் அமைதியாக உட்காந்து பேசிட்டு வரலாம், மன விட்டு பேசலாம் காதலர்கள். இதில் மாறுபட்ட கருத்து இல்லை. காதலனும் காதலையும் நள்ளிரவு நேரங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய இருட்டு பகுதியில் அவங்க தனிமையில் சந்திப்பதை இந்த திருட்டு பையலுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரைய, ஜாக்கிரதையாகவும் முன்ஜாக்கிரதையாகவும் எந்த செயலையும் செய்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுடைய காதலுக்கு நாங்கள் தடை இல்லை, நீங்கள் சந்திப்பதற்கு நான் தடை சொல்லவில்லை, உங்கள் காதலை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் சந்திக்கின்ற நேரம், சந்தித்த இடம் குற்றம் சொல்கிறேன். இதை பேசினா தானே பிள்ளைய திருந்தும், மாணவிகள் திருந்துவாங்க. நீங்கள் காதல் புரிங்க, வயது வந்துருச்சு, காதல் செய்யுங்க, தப்பு இல்லை. கலப்பு திருமணம் பண்ணுங்க, தப்பு இல்லை. விரும்பியவரை காதலிங்கள், தப்பு இல்லை. விரும்பிய இடங்களுக்கு செல்லுங்கள், பாதுகாப்பாக செல்லுங்க. அதுக்காக நள்ளிரவில் புதர் பகுதிக்குள்ள பல்கலைக்கழகத்துக்குள்ள நீங்கள் பல நாள் சந்தித்ததை திருடன் நோட்டமிட்டிருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அண்ணாமலையும் எடப்பாடியும் இந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டார்ச் லைட்டோட துப்பாக்கியோட அவங்களுக்கு போயிருக்கணுமா? இந்த புதருக்குள்ள அவங்க 2 பேரும் போகணுமாடா? திருட்டு போயிடலாம். சம்பவம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். அவங்க 2 பேருமே வாக்குமூலத்தில் வந்தவன் பாலியல் சீண்டல் செய்தவன், பாலியல் துன்புறுத்தியவன், அடையாளம் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுடைய காவல்துறை எவ்வளோ கெட்டிக்காரத்தனமா காவல்துறை. இருட்டு பகுதி, அந்த இருட்டு பகுதியில், அந்த புதர் பகுதியில், மரங்கள் நடந்த பகுதியில், இன்றைக்கி காலையில் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் வர்றேன். அந்த பகுதியில் இருட்டில் ஒன்றுமே தெரியாது. அவங்க ரொம்ப அந்த ஃபோன் நம்பரை வைத்து சைபர் கிரைம் காவல்துறை அவனை அடையாளம் கண்டுபிடிச்சா, அவன் யாருன்னு கேட்டால் அண்ணாமலை சொல்கிறான் திமுக உறுப்பினர். நீ திமுக உறுப்பினர் நிரூபிச்சுட்டாக்க நாங்கள் அரசியலே பண்ணலடா. இல்லை, திமுக தலைவர்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காருல. நான் சொல்கிறேன், நீ தான் தூண்டி விட்டுருக்க. அவனுக்கு எத்தனையோ சம்சாரம், மனைவிகள், 2 மனைவியோட ஒன்றா இருக்கான், அபார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கான். இது பூரா நீ தான் அவனுக்கு கொடுத்தன்னு நான் சொல்கிறேன். இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காக அண்ணாமலையினுடைய கைக்கூலி தான் இந்த ஞானசேகரன். நான் சொல்கிறேன், தெரிகிறது. நீ என்ன சொல்ற? உறுப்பினராக, திமுக உறுப்பினராக தெரிகிறது. நான் கமலாலயத்துக்கு வந்து உன்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து இந்த வேலையை பார்த்துருக்கான்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிகிறது. உனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும். அமித்ஷா கூட படம் எடுத்திருக்கான்னு சொல்கிறேன், தெரிகிறது. உன் கூட படம் எடுத்ததாக தெரிகிறது. உன்கிட்ட கமலாலயத்துக்கு வந்து பணம் வாங்கிட்டதாக தெரிகிறது. என்ன லூசு பல, நீ பேசி எங்களை பேசி ஜெயிக்கிறாளா? தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடந்த உடனேயே அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக தலையிடுகிறார், முதலமைச்சர் தலையிடுகிறார். காவல்துறை பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் உருவம் தெரியவில்லை என்கிறார்கள். உருவம் தெரியாதவரை அடையாளம் கண்டுபிடித்து 3 மணி நேரத்தில் கைது செய்து உடனடியாக அவரை சிறையில் அடைத்திருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில். இதுக்கு பூராவே துணை முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு பூரா ராத்திரி பல்கலைக்கழகங்கள் பூரா மாணவி எங்கெங்க பின்னாடி போறாங்க காதலோட டார்ச் லைட்டோட ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கூட தெரியணுமா? உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலவரம், ராஜஸ்தானில் என்ன நிலவரம், வட மாநிலங்களில் நிலவரத்தை யோசித்து பாருங்க. புகாரை எடுப்பதில்லை. கற்பழிக்கப்பட்ட, கொலை செய்யப்பட்ட
பிள்ளைகளை அடையாளம் கூட பெற்றோர்கள் பார்க்க முடியாது. அதான் நிலவரம். இந்த சம்பவத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். யாரை கண்டிக்கிறோம்? அயோக்கியத்தனத்தில் காட்டுமிராண்டித்தனத்தில் ஈடுபட்டவனை கண்டிக்கிறோம். அவன் தண்டிக்கப்பட வேண்டும். சட்டம் சரியாக கடமையை செய்திருக்கு, வரவேற்கிறோம். சட்டம் கடமையை செய்யலை, குற்றவாளியை தப்பிக்க விட்டிருந்தால் இந்த அரசை எதிர்த்திருப்போம். நாங்களும் போராடுவோம், தெருவுக்கு வருவோம், வீதிக்கு வந்து போராடி இருப்போம். 3 மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளமே தெரியவில்லை உருவம் என்று சொன்னவரை அடையாளப்படுத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு. அதை நாங்கள் பாராட்டணும். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்ற பின்னணியை பார்க்கணும். மாணவியுடைய அஜாக்கிரதை, அந்த மாணவி தங்கியிருந்த பல்கலைக்கழக அறைக்குள் மாணவியுடைய ஹாஸ்டலில் நுழையல. அவங்க இரவு 2 பேருமே அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உணவு விடுதியில் உணவு அறிந்திருக்கிறார்கள். அறிந்து விட்டு அனைவருமே அறையை பூட்டியதற்கு பின்பாக அவர்கள் இருட்டு அறைக்கு சென்றது ஒரு நாள் அல்ல, பல நாள். திருடன் எப்பவுமே தொடர்ந்து கண்காணிப்புன்னு தான் அவருடைய செயலை செய்வான். இதை எப்படி ஒரு அரசு மோப்ப முடியும்னு கருதுற? இது எப்படி ஒரு அரசு அஜாக்கிரதையான அரசுன்னு சொல்றீங்க? நீங்க போராடுறதுக்கு என்ன தார்மீக யோக்கியது இருக்கு, தகுதி இருக்கு? அண்ணாமலை வெக்கம் கட்ட அண்ணாமலை, நான் செருப்பு இல்லாமல் திமுக ஆட்சி அகற்றாமல் நீ என்னைக்குமே செருப்பு போட முடியாது, எழுதி வச்சுக்க. இனிமே அண்ணாமலை எந்த ஜென்மத்திலையும் இறுதி மூச்சுலைக்கு செருப்பே போடணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நீடிக்க போகுது, திராவிட மாடல் ஆட்சி தான் நீடிக்க போகுது. ஆயுள் காலம் முழுவதும் நீ செருப்பு போட முடியாது. இனிமேல் நீ வேணா சூவ மாட்டிடாத, நான் செருப்பு தான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு சூவ மாட்டிடாத. அப்படி ஒரு பெயதாமே. ஏற்கனவே உதயகுமார் ஒருத்தர் உதவாக்கிற மந்திரியாக இருந்தான் அம்மா காலத்தில். அம்மா இருக்கும் திசை நோக்கி நான் செருப்பே போட மாட்டேன்னா அம்மா செருப்பு எடுத்து அடித்தாங்கடா. நேற்று வரைக்கும் செருப்பு போட்டுட்டு பதவிக்காக சொல்கிறேன், செருப்பு எடுத்து அடிச்சிருவேன், செருப்பு போடுறான்னு செருப்பு போட்டேன். அது மாதிரி நீ இப்போது திமுக ஆட்சி அகற்றுறதுக்கு உன்னால் முடியுமா? உனக்கு சத்து பத்துமா? நீ எத்தனை கூட்டணி அமைச்சுப்பாரு. இந்த நஞ்சாங்குஞ்சா இந்த நவதானிய கூட்டத்தை கூட ஒன்று சேர்த்து கூட வா. திராவிட மாடல் ஆட்சியை, திமுக ஆட்சியை, மதச்சார்பற்ற கூட்டணி ஆட்சியை உன்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றிய அரசு முழு அதிகாரத்தை பயன்படுத்தி பார்க்குறீங்க, தினசரி போராட்டம் பண்ணி பார்க்குறீங்க. யார் விபத்தில் இருந்தாலும் திமுக ஆட்சி தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம். மழையில் நனைஞ்சு அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தால் திமுக ஆட்சி காரணம். வெயிலில் எவனாவது சுருண்டு விழுந்து செத்தா திமுக ஆட்சி காரணம். ஹார்ட் அட்டாக்ல செத்தா திமுக. மரணமே இருக்கக்கூடாதடா, இயற்கை மரணம் அடைஞ்சா கூட திமுக ஆட்சி காரணம். வேற வேலையே இல்லை இவங்களுக்கு. நீங்கள் நடைப்பயணம் போய் பார்த்தீங்க, வேல் தூக்கி பார்த்தீங்க, என்ன சட்டி நீங்கள் உருட்டினாலும் காவடி தூக்கினாலும் சரி, அண்ணாமலை நான் திமுக ஆட்சி அகற்றாம சாப்பிட மாட்டேன்னு சொல்றா. 48 நாள் விரதம் இருக்க போறேன்னு சொல்றாங்க. நீ என்ன அவருக்கு ஜோதிடர் சொல்லிருக்கானா, நீ 48 நாளைக்கு செருப்பு போடாத, உனக்கு நல்லது நடக்க முடியும். இவங்க பூரா ஜோதிடத்தை நம்பி திருவீங்க. ஜோசியக்காரன் தாடி வைண்டா தாடி வைப்ப. இந்த உதயகுமார் இவன் எல்லாம் தாடி வைப்பாங்க, பாதி நாள் சிறப்பாங்க, பாதி நாள் சிறைக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஜோதிடத்தை அறிவியலை நம்பாத கூட்டம், மூடநம்பிக்கை கூட்டம், மூடநம்பிக்கையின் முறைநாற்றம். இந்த மூடநம்பிக்கையின் முறைநாற்றம் தான் இன்றைக்கு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் திமுக ஆட்சி கலைஞ்சிரும். எப்படி கலைக்க முடியுமா? நீங்கள் மக்கள் சக்தி திராவிட மாடலை ஆதரிப்பது. திராவிட மாடலை ஏன் ஆதரிக்கிறோம்? இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி. இந்த மாணவிக்கு ஏற்பட்ட நீ ஏற்கனவே ஒரு பிரச்சனையை கிளப்பினார் அண்ணாமலை. தஞ்சாவூரில் ஒரு மாணவி கிறிஸ்துவ மதத்திலிருந்து அவங்க இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்ற முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு ஃப்ராடை விட்டு பார்த்த நிற்கலை. என்னென்ன ஃப்ராடு பைல்ஸ் 1 2 3 எந்த பைல்ஸும் நிற்கலை. அதனால் இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் தான். அது இந்த சமூகத்தில் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய சம்பவம். ஆனால் மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு நடவடிக்கை ஒழுக்கமாக எடுத்திருக்கிறது. ஆகவே அவங்க வாக்குமூலங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. 2 பேருமே பாதிக்கப்பட்ட அந்த மாணவியும் அந்த மாணவரும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் நடவடிக்கை துரிதப்படுத்தப்படும். அந்த நடவடிக்கையில் அண்ணாமலையே மாட்டினாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச, நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன்,
இந்த சம்பவத்துக்கு பின்னால் அண்ணாமலை பணமும் அவருடைய பதவியும் தூண்டிவிடப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக ஒரு சதி வலை பின்னப்பட்டிருப்பதாக கருதுகிறேனே தவிர இது நிச்சயமாக அவன் திமுக உறுப்பினர் கிடையாது. நீ திமுக உறுப்பினர்கிட்ட எடுத்து போடு, நான் நீ பணம் கொடுத்தது அந்த பையனுக்கு பணம் கொடுத்து அவனை அனுப்பிச்சி விட்டது நான் சொல்கிறேன். அதனால் இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துக்கு பின்னாலும் பாஜகவுடைய சதியும் எடப்பாடியுடைய சதியும் இருக்குது. இது வாக்குமூலத்தில் தெரிய வரும். வாக்குமூலத்தில் தெரிய வரும்போது அண்ணாமலை கம்பி எண்ண போகிறது உறுதி. அது ஒன்றும் மாற்றம் இல்லை. எடப்பாடி வேகமாக கொடநாடு கொலை வழக்குள்ள போயிடுவார். அதனால் இங்கே 2026 தேர்தலில் அண்ணாமலை எடப்பாடியில் சிறையில் இருக்கும்போது தேர்தல் நடக்கிற மாதிரி சூழல் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்படியே போனீங்களாக்கா ஒரு பொய்யை குற்றச்சாட்டை அவிழ்த்து விட்டு ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தலாம் என்று கருதினால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக உங்கள் மீது குற்ற வழக்குகள் பாயும். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.